மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் இப்போ கிராமங்களில் வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு சராசரியாக 1000 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா கிராமங்களில் வந்து தெரியும் எல்லாருக்கும். புதுசாக ஒரு 50 பேர் திடீர் 100 பேர் ஊரில் போய் குடியேற முடியாது. அந்த ஊர் மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. திடீர்னு 10 பேரை நீக்க ஒத்துக்க மாட்டாங்க. தெரிஞ்சால் சண்டைக்கு போவாங்க. அதே மாதிரி திடீர்னு 10 பேர் ஊரில் இல்லாத ஆளை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அந்த மாதிரி இறந்தவங்களை வாக்காளராகவோ இருக்கிறவங்கள சாகடிச்சோ பண்ணால் கிராமத்தில் பளிச்சுன்னு அங்கே இருக்கிற பாட்டி கூட தெரியும், தாத்தா கூட தெரியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் இங்கே வாக்கு திருட்டுலாம் ஜாஸ்தி பண்ண முடியாது கிராமங்களில். ஸோ நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ கூட தெரியாது. சிட்டியில் பெருநகரங்களில் வந்து அடுத்தடுத்த வீட்டில் யார் இருக்கா, ஒரே ஃப்ளோரில் ஒரு கட்டடத்தில் 50 வீடு இருக்கும், 50 வீட்டில் மேலே யார் இருக்கா, பக்கத்து வீட்டில் யார் இருக்காருன்னு கூட சில பேர் கவலைப்பட மாட்டாங்க, தெரியாது. அந்த மாதிரி வாக்காளர்கள் பதிகிற அந்த ஏரியாக்களில் வேணால் மாநகரங்களில் நகர்ப்புறங்களில் மிஸ்டேக் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து பிஜேபி சில மாநிலங்களில் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் அது சாத்தியமாங்க சார்? ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்கிற கிராமங்களில் சாத்தியம் இல்லை, நகர்ப்புறங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது.